வணக்கம், நான் டாக்டர் ஷியாமா, ஹரித்ரா ராயல் ஆயுர்வேதா KK நகர், சென்னை. எங்களுக்கு இன்னொரு பிரான்ச் வந்து ஹரித்ரா ஹோலிஸ்டிக் ராயல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் சொல்லி மதுரை மாட்டுத்தாவணையில இருக்கு. இப்போ என்ன டாபிக்கை பத்தி பேச போறேன் அப்படின்னாக்கன்னா, இன்சோம்னியா, தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு டிசீஸ் பத்தி. ஏன்னா இது வந்து ரொம்ப காமனா இருக்கு. ஒரு 100 பீப்புள்ஸ்ல பார்த்தாக்கன்னா 10 பேருக்காவது இப்போ வந்து தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனா இருக்கு. ஸோ அது வந்து இப்போ இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அந்த மாதிரி இருக்கிற லைஃப்ல இருக்கிற ஃபைனான்சியல் இஷ்யூஸ், இதெல்லாம் அதுக்கு வந்து காரணமா நம்ம சொல்லலாம். சோ இதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, முன்னாடி எல்லாம் வந்து இந்த தூக்கமின்மை அப்படிங்கறதே வந்து ஒரு 60-70 இயர்ஸ்க்கு மேலதான் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் 20-25 இயர்ஸ்லயே வந்து எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கிளினிக்ல பேஷண்ட்ஸ் வராங்க. சோ அதனாலதான் இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சோம். சோ இது வந்து மெயினா இப்ப இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளோட ஃபைனான்சியல் இஷ்யூஸ், இதனால வந்து இன்சோம்னியா வருது. சோ இதுக்கு ஆயுர்வேதத்துல வந்து நித்ரா நாசம், அநித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாத பித்தத்தினால வரக்கூடிய ஒரு வியாதியை நம்ம கனெக்ட் பண்றோம். சோ இங்க சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ் ஆஃப்டர் ஒரு 40க்கு அப்புறமே நெக்ஸிட்டோ எடுத்துதான் தூங்குறாங்க. அது எடுத்தா மட்டும்தான் அவங்களால தூங்க முடியுது. சோ அந்த மாதிரி ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸ் இல்லைன்னா ஒரு சைக்காட்ரிக் ட்ரக் எடுத்தா மட்டும்தான் தூங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். சோ அது இல்லாம நம்ம ஆயுர்வேதத்துல ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம நேச்சுரலா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பா பண்ணலாம். சோ இதுக்கு வந்து ஆயுர்வேதத்துல வந்து நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் வழியாவும், இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் வழியாவும், ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கை ஃபுல்லா எடுக்கணுமா அப்படிங்கிட்டாங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது. இட்ஸ் கோர்ஸ் தான். நம்ம ஒரு 3 to 6 months அந்த மாதிரி எடுத்தாலே வந்து அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபியர், ஸோ அதுல இருந்து எல்லாமே நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ கண்டினியூஸா ஒரு ட்ரக் எடுத்தாதான் நமக்கு தூங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடையாது. அதே மாதிரி நீங்க ஹோம் ரெமடிஸா இந்த தூக்கமின்மைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இப்ப யாருமே அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே கிடையாது. சோ வெள்ளி செவ்வா அப்ப அன்னைக்கு மட்டும்தான் தலைக்கு ஊத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி கிடையாது. ரெகுலராவே நம்ம தலைக்கு தண்ணி ஊத்தணும். அப்பதான் வந்து பிரெயின் வந்து குளிர்ச்சி ஆகும். இல்லைன்னா நீங்க இருக்கிற தாட்ஸ், ஃபியர், நீங்க தாட்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். சோ அதெல்லாம் வந்து பிரெயினால வந்து இது பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நீங்க செவ்வா வெள்ளியாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரத்துல ஒரு முறையாவது பாடியில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதே மாதிரி ட்ரக்ஸ்ன்னு பார்த்தாங்கன்னா ஆயுர்வேதத்துல அஸ்வகந்தா நம்ம எடுக்கலாம், பிரம்மி, இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரக் தான் இன்சோம்னியா, தூக்கமின்மைக்கு. ஸோ அஸ்வகந்தா வந்து இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் ரெகுலரா அஸ்வகந்தா எடுக்கிறதுக்கு பதிலா அஸ்வகந்தாவோட சேர்த்து நம்ம வந்து கசகச, அதே மாதிரி செம்பருத்தி பூவு, சங்கு பூவு, ஜீரகம், இதெல்லாமே சேர்த்து நம்ம பால்ல மிக்ஸ் பண்ணி நைட்டு குடிக்கிறது வந்து நம்மளோட ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபியரு, தாட்ஸ், இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். அது இல்லாம நீங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ யூடியூப்ல எல்லாம் வந்து நிறைய கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 15 minutes கைடட் மெடிடேஷன் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பண்ணி பாருங்க, நல்லாவே தூங்கலாம். ஸோ இது ஒரு பெரிய வியாதியா எடுத்துட்டு போய் சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் எடுத்து அதுலதான் தூங்க முடியும் அப்படின்னு எதுவுமே நினைச்சுக்க வேணாம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு, தூக்கமின்மை பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்க எங்க கிளினிக்குன்னு வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து நல்லாவே இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மெடிகேஷன்ஸ் கொடுத்து இந்த வியாதிக்கு வந்து நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.